ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி ராகி வச்சு ஒரு சத்தான ஒரு 2 விதமான ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ராகி பன் தோசைங்க. இல்லை சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். மெஷர் பண்ண கப்பிலேயே 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மெஷர் பண்ண கப்பிலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு திக்கான ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவோட டெக்ஸ்சர் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே ஊற வச்சிடலாங்க. இப்போ இதை ஊறட்டும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம பச்சை மிளகாலாம் கூட குறைய நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நாம் முருங்கைக்கீரை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கேரட் இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து வெளியில் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். மாவை இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். இதை நல்லா தண்ணிலாம் எதுவும் விட வேணாங்க. தண்ணிலாம் சேர்க்காம நல்லா இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போதே அதுக்கு நல்லா ஓரளவு நல்லா இந்தளவுக்கு தண்ணி ஆயிரும். அரைச்சதுக்கப்புறம் மாவு பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு லூஸாக வந்துருச்சு. இது கூட ஒரு மிக்சியில் மட்டும் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை நான் சேர்க்க மறந்துட்டதுனால தனியாக லைட்டாக வதக்கிட்டு அதே உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட் கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நாம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு டெக்ஸ்சர் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இதை நாம் ஒரு ஆப்பச்சட்டியில் தான் ஊற்றி எடுக்க போகிறோம். ஆப்பச்சட்டியில் நல்லா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு குளிக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துருங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இதை நாம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பன் தோசைக்கு நாம் ஆப்பச்சோடா இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. ரவை மட்டும் சேர்த்தாலே போதும். அதோட டெக்ஸ்சர்ஸ் பர்ஃபெக்டாக வரும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாஃப்டான ராகி பன் தோசை ரெடிங்க. கொஞ்சம் காரமான ஒரு தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ராகினாலே ராகி தோசை அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பன் தோசையாக வெஜிடபிள்ஸாக சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 2 சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான ஹெல்த்தி ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா ராகி வச்சு தாங்க. இதே ராகி மாவு வச்சு நல்லா ஜில்லுன்னு இல்லை வெயிலுக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு ராகி மால்ட்டு வீட்டிலையே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 10-15 பாதாமையும் எடுத்துக்கலாங்க. இது ரெண்டையும் நல்லா தண்ணி விட்டு தேவைப்பட்டால் சுடுதண்ணி கூட சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10-15 நிமிஷத்துலேயே இதோட சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது தோல்லாம் எடுபட்டு வந்துடும். இதில் இனிப்பு டேஸ்ட்டுக்கு நம்ம டேட்ஸ் தாங்க சேர்த்துக்கிறோம். ஒரு 10லேருந்து 15 டேட்ஸை இந்த மாதிரி சுடுதண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இதையும் ஊற வச்சிடலாம். இப்போ இது ஊறட்டும். இப்போ 1 கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது ஃபஸ்ட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நாம் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டும் போது ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துலேயே இது நல்லா கெட்டி ஆயிருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி இந்த ராகி நல்லா வெந்து வரணும். அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வேக வச்சிடணும். பாருங்கள், இந்தளவுக்கு கலர் மாறி வந்துடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ கலருக்காக ஒரு பாதி பீட்ரூட் எடுத்துக்கிறேங்க. பாதி பீட்ரூட்டை எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம்.
இப்போ நம்மளோட சீட்ஸ்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இதோட தோலெல்லாம் நல்லா இந்த மாதிரி உரிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாதாமோட தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட டேட்ஸும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை கூட தண்ணி கூடயே சேர்த்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம ஊற வச்சுருக்க பாதாமு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க இந்த ராகியும் அது கூடவே சேர்த்து நல்லா ஒன்று சேர நாம் இதை ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் இது ஒரு 2-3 பேட்சாக பிரித்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. பால் ஆப்ஷனல் தான், சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கலந்து விட்டு அப்படியே நம்ம இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாங்க. ஜில்லுன்னு குடிக்க வேணாம்னு நினைக்கிறவங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே குடிக்கலாம். இந்த மாதிரி ஜில்லுன்னு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு 5 ஹவர்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான ராகி மால்ட் ரெடிங்க. நம்ம ராகி மால்ட் அப்படின்னாலே கடையில் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி குடிக்காமல் இன்ஸ்டண்ட்டாகவே வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்திங்க. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே நம்ம சேர்க்கலை. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.